Assalamualaikum. Hi friends, welcome back to Rasheedha's hobbies. இன்றைக்கி நைட்டு டின்னர் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டுக்கு வந்து கடலைக்கறி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலையை வந்து கழுவிட்டு ஊற போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இதை 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு நல்ல தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். நைட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. நல்ல கடலையெல்லாம் வந்து நம்ம காலையிலே ஊற போட்டதுனால ஊறி இருக்குது. இப்போ ஊற போட்ட தண்ணியோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மூடி வச்சு இதை ஒரு 7-8 விசில் வர வரைக்கும் இது வேகட்டும். அந்த கேப்குள்ளே நம்ம மசாலாலாம் தேவையானதெல்லாம் அரைச்சி வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 5-6 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி தூள், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மசாலா சேர்க்குறதுனால கடலைக்கறி வந்து ரொம்பவே கேரளா ஸ்டைலில் நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய குக்கரில் நல்ல விசில் வந்துருச்சு. 7-8 தடவை விசில் வந்துருச்சு. இப்போ இதை ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு கடலை வந்து நல்லா வெந்திருக்குதான்னு இது செக் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ் எல்லாம் வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸ்கூலில் வந்து தமிழ் டீச்சர் வந்து சோளக்காட்டு பொம்மை வந்து செஞ்சுட்டு வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வந்து வெடிக்கிறதுக்காக போட்டிருக்கிறேன். இது கடுகு வெடிக்கிறதுக்குள்ளார கடலை வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணியாச்சு. கடலையும் நல்லாவே வெந்துருச்சு. கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா இது வெந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வர்றதுக்காக தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம கடலைக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் குக்கரில். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும். இப்போ இது மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 2-3 மினிட்ஸில் தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தக்காளி. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வேக வச்சுருக்கிற கடலையும் இது கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கடலைக்கறி கூட இன்றைக்கி ஆப்பம் தான் சுட போகிறேன். இந்த ஆப்பம் மாவு வந்து கடையில் வாங்கின ஆப்பம் மாவு தான். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணியும் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதித்து வரட்டும். அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் இது போகும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த கடலைக்கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிடுறேன். கொத்தமல்லி தழை இல்லை, அதுக்கு பதிலாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு அடுப்பில் வந்து நான் ஆப்பமும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் ஆப்பம் வித்து கடலைக்கறி தாங்க. இது ரொம்பவே ஒரு சத்தான சாப்பாடும் கூட. கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. பிள்ளைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். மீதி இருந்துச்சு அப்படின்னாக்கா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே இதை வச்சுக்கிட்டுறலாம் அப்படியே. இப்போ ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருந்தது. இந்த பக்கம் கிட்ஸுமே வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.